வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நஸ்ரியா அவங்க போட்டிருக்க பெண்டன்ட் எப்படி வீட்டில் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணி இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணலான்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் 2 விதமாக எப்படி செய்யலான்றதை போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க, ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஜர்தோசி ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. இந்த 3 தான் இதுக்கு தேவையான இது. இப்போது இந்த கேன்வாஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோன் செயின் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு 2 பக்கமும் ஜர்தோசி ஸ்ட்ரிங் வச்சு ஒட்ட போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ட்ரைங் அவுட் சீரீஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வீடியோ. பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம 2 பக்கமும் ஜர்தோசி ஸ்ட்ரிங் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு பேக் சைடு ஒயிட்டாக பிளெயினாக தெரியுதுன்றதுனால கோல்டு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம கடையில் வாங்கும்போது கோல்டு கலர் தானே பேக் சைடில் தெரியும், அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த கோல்டு கலர் பெயிண்ட் வீட்லேயே செய்யலாம். ரெட்டு, ப்ளூ, அப்புறம் எல்லோ, இந்த 3 கலரையுமே சேர்த்திங்கன்னா கோல்டு கலர் கிடைக்கும். இந்த பெயிண்டெல்லாம் எப்படி பண்ணலான்றதுக்கு ஏற்கனவே வீடியோ வீட்லேயே எப்படி பண்ணலான்றதுக்கு போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த பெயிண்ட்டை வச்சு நான் இதை பின்னாடி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கோங்க. இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கேன்வாஸ் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸ் ஷீட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நானும் இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது சர்க்கிள் ரொம்ப பெருசாக தெரியுது. பெண்டன்ட்டில் போடும்போது பெருசாக இருக்கும். அதனால இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்பயும் சேர்த்து பார்த்தேன். ஆனால் ஒட்ட முடியல. 2 பக்கமுமே ஸ்டோன் இருக்கிறதுனால, அதனால ஒரு பக்கம் இருக்கிற அந்த ஸ்டோனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டோனையும் அந்த ஜர்தோசி ஒட்டணும்ல, அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கேன்வாஸ் ஷீட்டில் அந்த ஒயிட் கலர் ஏரியா நமக்கு கிடைக்குது. நம்ம இப்போ அதையும் அந்த அனதர் எட்ஜ் ஆஃபையும் ஒட்டும் போது கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல நம்ம க்ளூ போட்டாச்சு. இப்போ க்ளூ போட்டுட்டு அந்த சைடையும் ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டும்போது ஈஸியாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது நான் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஒட்டும்போது ஒரு சைடை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு கொஞ்சோண்டு பேப்பர் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் நேரம். இப்போ இந்த மாதிரி செயினில் இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம செயினும் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த செயினில் நம்ம இதை கொடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த செயினில் வேணாலுமே இதை இது பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. 2 வேவுமே ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அண்ட் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பெரிய ஃபேன்சி கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் வைக்கிற கடையில் கொடுப்பாங்க. என்கிட்ட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க.
இப்போ இத அப்படியே போட முடியாதுன்றதுனால, இதுக்கு நம்ம வந்து ஒரு ஹூக் மாதிரி செய்ய போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி எடுத்துக்கோங்க. அத வந்து கொஞ்சம் வளைச்சிட்டு, இப்ப இந்த அண்ட வந்து அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இத அப்படியே வந்து செயின்ல வந்து இன்சர்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக, இத வந்து ஜம் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து இதோட சேர்த்துக்கிட்டு, இப்போ இந்த ஹெல்ப்போட தான் வந்து நம்ம வந்து இந்த பெண்டன்ட்ட செயினோட வந்து சேர்க்க போறோம். இப்போ வந்து நம்ம பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வந்து நம்ம செயினோட சேர்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல 2 விதமா இந்த பெண்டன்ட் எப்படி ஈஸியா செய்யலான்றத பார்த்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஜுவல்லரி செஞ்சு காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அத ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.